அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கற்றது கையளவு ஜி பரமேஷ். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல சினிமா நியூ அப்டேட்ல மறைந்த மனித கடவுள் பத்மபூஷன் கேப்டன் அவர்களின் இளைய மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் நடிக்க இருக்கும் ஒரு புதிய படத்தை பத்தி ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு. அதை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். கேப்டன் அவர்களோட இளைய மகன் சண்முக பாண்டியன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சினிமாவோட அவருக்கென்று ஒரு தனி இடத்தை பிடிச்சிடணும் அப்படின்னு ரொம்பவே ஒரு வைராக்கியமா அவர் இருக்காரு. ஆனா பாத்தீங்கன்னா அவர் நடிக்கின்ற ஒவ்வொரு திரைப்படங்களும் படு தோல்வியை தான் சந்திக்குது. இதுக்கு காரணம் என்னன்னு ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல ஒரு காணொலி வெளியிடும் போது நம்ம சொல்லியிருந்தோம். அவர் சரியான கதையை தேர்ந்தெடுத்து நடிக்க மாட்டாரு. அதே மாதிரி இவரை வைத்து டைரக்ஷன் பண்ற எந்த ஒரு டைரக்டரும் இவர் சரியான முறையில சண்முக பாண்டியன் அவர்களை பயன்படுத்த மாட்டாங்க. இதுதான் மறுக்க முடியாத உண்மை. இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்தில் அவர் நடித்து வெளியான கொம்பு சீவி படம், இந்த படமும் படு தோல்வியை தான் சந்திச்சிருக்கு. இந்த படமும் 10 கோடி லாஸ் அப்படின்னு ஒரு அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. ஏன்னா இந்த படம் வசூல் சாதனை பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட்டை ஃபர்ஸ்ட் வெளியிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் 10 கோடி ரூபாய் லாஸ் அப்படின்னு ஒரு அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி ஒரு அப்டேட்டை நம்மளுடைய சேனலில் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம். ஜவஹர்லால் இயக்குனர் ஜவஹர்லால் இவருடைய டைரக்ஷன்ல சண்முக பாண்டியன் அவர்கள் ஒரு படத்தை நடிக்க போறாரு அப்படின்னு. இப்போ அவர் நடிக்க இருக்கும் ஒரு புதிய படத்தை பத்தி ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு. அது என்னன்னா, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அவருடைய மாமா சுதீஷ், இவர் பார்த்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோட தம்பி தான் எல்கே சுதீஷ் அவர்கள். இந்த படத்தை இவர் தான் ப்ரொடியூஸ் பண்றாரு. சுதீஷ் கேப்டன் சினி கம்பெனிஸ் தான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்களோட சினி கம்பெனிஸ் கேப்டன் அவர்களோட நடிப்புல மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியான திரைப்படங்கள் வல்லரசு, நரசிம்மா, தென்னவன், எங்கள் அண்ணா, இது போன்ற பல வெற்றி திரைப்படங்களை கேப்டன் சினி கம்பெனிஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. கேப்டன் அவர்களால் வளர்ந்த நடிகர்களும் சரி இயக்குநர்களும் சரி சண்முக பாண்டியன் அவர்களுக்கு யாருமே சினிமாவை பொறுத்த வரைக்கும் உதவலை அப்படின்னு தான் சொல்லணும். கேப்டன் அவர்களால் சினிமாவில் வளர்ந்தவங்கலாம் நன்றியை மறந்துட்டாங்க. ஆனால் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் மட்டும்தான் நன்றி கடனை இன்னமும் மறக்காம சண்முக பாண்டியன் அவர்களோட படத்துல கூப்பிட்டவனையே எந்த ஒரு மறுப்பு தெரிவிக்காம உடனே அவர் நடிச்சு கொடுத்தாரு. கேப்டன் அவர்களால் தான் இவர் வளர்ந்தாரு அப்படின்னு இன்னமும் நன்றி கடன் மறக்காம அவர் வச்சிட்டு இருக்கிறதோடு தான் இந்த படத்துல நடிக்கணும்னு சொன்ன அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கதாபாத்திரத்தையும் இவர் கேட்கல. அதற்கு பிறகுதான் டைரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஏன்னா சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னமும் நன்றி கடன் மறக்காம இருக்கிறது தான் இந்த படத்துல சண்முக பாண்டியனாவுடன் இணைந்து நடிச்சாரு. ரொம்ப ஒரு சிறப்பான முறையில இவங்க 2 பேரோட காம்பினேஷனும் இந்த படத்துல இருந்தது. கொம்பு சீவி படத்துல சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களும் சண்முக பாண்டியன் அவர்களும் பாத்தீங்கன்னா 2 பேருமே காமெடியில ரொம்ப பிரமாதமான முறையில நடிச்சிருப்பாங்க. இப்போ கேப்டன் சினி கம்பெனிஸ் ஒரு புதிய படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. சண்முக பாண்டியன் அவர்கள் கதாநாயகனா இந்த படத்தில் நடிக்கிறார். இந்த படத்தோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா திரு, இவர் இயக்குனர் அகத்தியன் அவர்களோட மருமகன். இதற்கு முன்னாடி இயக்குனர் அகத்தியன் அவர்கள் டைரக்ஷன் பண்ண மிகப்பெரிய திரைப்படங்கள் பத்மபூஷன் ஏகே அஜித்குமார் அவர்களும் தேவியானி அவர்களும் இணைந்து நடித்து மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்ற ஒரு வித்தியாசமான லவ் ஸ்டோரி காதல் கோட்டை. அதே மாதிரி நவரச நாயகன் கார்த்திக் அவர்களோட மிக வித்தியாசமான நடிப்பில் ஒரு அழகான லவ் ஸ்டோரி மிகப்பெரிய அளவுக்கு நவரச நாயகன் கார்த்திக் அவரோட ரசிகர்கள் மத்தியிலே வரவேற்பு பெற்று ஒரு மெகா ஹிட்டான திரைப்படம் கோகுலத்தில் சீதை. இந்த 2 படங்களையும் இவர் தான் டைரக்ஷன் பண்ணாரு. இப்போ இவருடைய மருமகன் திரு தான் சண்முக பாண்டியன் அவரோட புதிய படத்தை டைரக்ஷன் பண்றாரு அப்படின்னு ஒரு அப்டேட்டை இப்போ வெளியிட்டிருக்காங்க. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இயக்குனர் திரு டைரக்ஷன் பண்ண திரைப்படம் விஷால் அவர்கள் நடித்த சமர், தீராத விளையாட்டு பிள்ளை, இந்த 2 படங்களையும்
இவர் தான் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. சமர் திரைப்படம் பார்த்தீங்கன்னா விஷால் வந்து அந்த அளவுக்கு இந்த படம் வந்து சொல்ற அளவுக்கு இருக்காது. ஒரு கேம் மாதிரி தான் இந்த படத்தை வந்து எடுத்தாங்க. ஏன்னா இந்த படம் வந்து அப்படிதான் இருந்தது. ஒரு கேம் மாதிரி இந்த படத்தை வந்து எடுத்திருந்தாங்க. இந்த படம் அந்த லெவலுக்கு சொல்ற அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த சமர் திரைப்படம் இருந்தது. திரிஷா அவர்கள் கதாநாயகியா இந்த படத்தில் நடிச்சாங்க. இப்போ இவருடைய மருமகன் திரு தான் சண்முக பாண்டியன் அவரோட புதிய படத்தை டைரக்ஷன் பண்றாரு அப்படின்னு ஒரு அப்டேட்டை இப்போ வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்தை இவர் வந்து இயக்குனர் பாணிலேயே பண்றாரா இல்ல சண்முக பாண்டியன் அவர்கள் கேட்ட மாதிரி ஒரு ஆக்ஷன் திரைப்படம் மாதிரி பண்றாரா அப்படின்னு இந்த படத்துக்கான ஃபர்தர் அப்டேட் வெளியானாதான் நமக்கு தெரியும். இந்த படமாவது கண்டிப்பா சண்முக பாண்டியனோட சினிமா கேரியர்ல ஒரு நல்ல திரைப்படமா இயக்குனர் டைரக்ஷன் பண்ணி ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி படமா அமையணும்னு எல்லா வல்ல இறைவனை நாம் அனைவரும் வேண்டிக் கொள்வோம். இப்போ சண்முக பாண்டியன் அவர்கள் நடிக்கும் ஒரு புதிய படத்தை பத்தி நம்ம கொடுத்திருக்கிற இந்த சினிமா நியூ அப்டேட் காணொளி பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷன் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.